அம்மாவிடம் தான் எல்லாமே வருது. எல்லா படிப்பினைகளும் அம்மாவிடம் தான் வருகிறது. நான் இன்னொன்று சொல்லுவேன், அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனாங்கிறது எழுத்து இல்லாதப்ப யாரோ முதல் ஆள் வந்து ஆனான்னு சொன்னான். அப்போ அதுக்கு முன்னாடி யாரும் அவனுக்கு சொல்லி கொடுக்கல, அவன் தான் முதல் ஆள். தெரியாதவன் தான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், தெரியாதவன் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான். அது தெரியாதவன் சொன்னதான் நம்ம படிச்சுக்கணும், அப்படிதானே அர்த்தம்? தெரியாதவன் ஒன்றை கண்டுபிடித்தான், அதைத்தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. ஆனந்த எழுத்து அதுக்கு முன்னாடி இல்லையே, முதல் கண்டுபிடிச்சோன்னு சொன்னா தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ரெண்டு எழுத்து தான் பேசிக். இப்போ வந்து 0, 1 இது ரெண்டும் இருந்துச்சுன்னா உலகம் பூரா இதுல தான் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். கம்ப்யூட்டர் 0, 1 இது ரெண்டு எழுத்து தான். இந்த வடிவங்கள் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழியிலையும் இருக்கு. 0, 1 இதை வச்சு என்ன வேணாலும் செய்யறாங்க. இதை கண்டுபிடித்தவர் ஒன்றும் தெரியாதவர். ஆக ஒன்றும் தெரியாதவர்கள் சொல்லிக் கொடுத்துதான் அது நம்ம தெரிஞ்சு நினைக்கிறேன். யாரோ ஒன்றும் தெரியாத சொல்லிக் கொடுத்த நம்ம படிச்சுட்டு நம்ம எல்லாம் தெரிஞ்சுன்னு பேசுறது தப்பு. அதை நம்ம தாழ்ச்சியோட இருக்க வேண்டும். நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்க முடியாது, நினைக்க கூடாது. ஆசிரியர் பணி மிக உண்மையான பணி, தொன்மையான பணி. உலகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற மனிதர்கள் பெரிய மருத்துவர் கிடையாது, பெரிய வக்கீல் கிடையாது. வக்கீல்கள் இன்னைக்கு வந்து ஒரு சில வக்கீல் போட்டு உள்ள கூட்டிட்டு போன 10 லட்ச ரூபா கட்ட முடியுங்க. அவனை கொண்டு போய் ஜட்ஜி நிறுத்துறதுக்கு 10 லட்ச ரூபா கட்ட இந்தியாவில் இருக்காங்க. சும்மா அவன் உள்ள வந்து ஜட்ஜி முன்னாடி 10 லட்சம், திறந்தானா 10 லட்சம், அப்படிலாம் வாய் திறந்தா அப்படிலாம் போயிருக்கு ரேட்டு. அவர் இந்த அளவுக்கு வர்றதுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காரு, அந்த அடிப்படையில் ஆசிரியர், அது சரி. ஆனா இவங்களாலதான் எந்த ஒரு பெரிய தாக்கமும் உலகத்தில் ஏற்படுத்துறது கிடையாது. பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துபவர்கள் யார் என்றால் ஆசிரியர்கள். அதிலும் இறை அனுபவம் பெற்றவர்கள். ஒரு பெரிய தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்துறவங்க யாருன்னா மருத்துவர் கிடையாது, இன்ஜினியர் கிடையாது. அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டி 1000 வருஷம் ஆகுது. அதுலேருந்து ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது. இன்னைக்கு இந்த பாலம் உங்க ஸ்கூலுக்கு முன்னாடி மேரிஸ் பாலத்தை கட்டிட்டு 6 மாசம் அதை ஓட விடாம பண்ணிட்டு இருந்தாங்க. அது இடிக்கிற ஸ்டேஜில் ஆகிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? அது பெரிய கேசமான இடத்துக்கு ஓடிட்டு. அது இன்னும் எத்தனை வருஷம் இருக்குமோ தெரியாது. அது 1000 வருஷமா இருக்கு, இன்னும் எத்தனை 1000 வருஷம் இருக்குமோ தெரியாது. எது அந்த டெம்பிள் அப்போ எவ்வளவு தூரத்துக்கு அப்போ